லெண்டு காலம் என்பது ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு வசந்த காலம், ஒரு இலைத்தறி காலம், நம்மை புதுமைப்படுத்திக் கொள்கிற ஒரு காலம். கிறிஸ்தவத்தில் அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகை எதிர்நோக்கும் காலம். எதற்கு இயேசு வந்தார், இயேசு வந்ததின் நோக்கம் என்ன, அவர் வந்த செயல்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்கும் காலம் அட்வென்ட். அது வந்ததை மக்கள் இயேசு என்று சொல்கிறாராக. இயேசு என்பது தந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இம்மானுவேல் என்று சொல்கிறாராக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இறுதி வாழ்வதற்கும் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அந்த காலத்திலும் மரணத்திலும் இருக்கும் மக்கள் வாழ்வு பெற வேண்டும், அவருக்கு புதிய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அட்வென்ட் காலங்கள் சிந்திக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து நாம் இந்த லெண்டு நாட்களுக்குள் வருகிறோம். இந்த லெண்டு நாட்கள் என்பது கிறிஸ்தவத்தில் இரண்டாவது நம்மை புதுமைப்படுத்துவது காலம். இதுக்கு இடையில் இந்த அட்வென்ட்டுக்கும் லெண்டுக்கும் இடையில் பிரசன்ன திருநாள். பிரசன்னம், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தை நமக்கு தருவார். கடவுள் நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய சாயலில் நமது பார்வையில் நம்மோடு இருக்கிறவராய், நம்முடைய தேவையை சந்திக்கிறவராய், நம்மை எல்லாமேலும் ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாய் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கிற காலங்கள் அந்த ஜனவரி ஃபஸ்ட் சண்டே 1ஆம் தேதிக்கு அப்புறம் முதல் சண்டேலேருந்து நம்ம இந்த 2 நாட்களுக்கு முந்தின சண்டே வரை பிரசன்ன திருநாள். ஆண்டவர் எப்படின்னா நமக்கு பிரசன்னம், எப்படி என்னை போல எனது சாயலாக நமது தேவையின் மத்தியில் அப்படின்னு ஒரு பிரசனத்தை கொடுக்கும் ஆண்டவர். இந்த லெண்டு காலம் என்பது நம்மை புதுமைப்படுத்திய ஒரு காலம். ஆண்டவரோடு நம்ம புதுசாக நம்ம குளித்து எப்படி ஒரு டயர்டாக வர்றவங்க நல்ல ஒரு வெந்நில, ஒரு நல்ல ஒரு சுகமான வெந்நில, நல்ல ஒரு ஷாம்பு போட்டு குளித்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடும். ரொம்ப பசியோடு வர்றவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ, ஒரு டம்ளர் காஃபியோ, ஒரு டம்ளர் பாலோ, ஒரு டம்ளர் ஜூஸோ, அந்த வெயிலில் வர்றவங்களுக்கு அந்த வேப்ப மரத்து நிழலில் போய் நின்னா அது ஒரு குளுமை. அந்த சுத்தமாக வர்றவங்களுக்கு ஒரு ஏசியை போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த ஏசியோட டேஸ்ட் சும்மா குழுன்னு ஒரு மனுஷன் இருக்கும். அதுதான் புதுமை, நம்மை புதுமைப்படுத்திக்கணும். அதே மாதிரி வேதனையோடு, கண்ணீரோடு, துன்பங்களோடு ஆண்டவரை நோக்கி வர்றப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். நான் கஷ்டத்தோடு தகப்பனே எனக்கு இந்த வாழ்வை கொடுங்க. அண்ணால் கஷ்டத்தோடு அவங்களுடைய செய்தார்களை ஜெபிக்கிறப்போ அவங்க அம்மா என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கள், எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஏற்றுன்னு அந்த அண்ணால் கேட்கிறப்போ அந்த அண்ணாவுக்கு ஒரு புதுமையான ஒரு வாழ்வை கொடுத்தார். ஏக்கத்தோடு திருச்சபையில் மாற்று 3ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 18 வருடம் எவ்வளவு நிம்மதக்கூடாத ஒரு கூனி கனிவோடு இருக்கிறப்போ அவங்க ஏதாவது கிடைக்குமான்னு ஆண்டவரை நோக்கி அவள் பார்க்குறா. அந்த சகோதரி ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. ஏதோ வந்திருக்கிறாரு, ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அது ஏதோ பேசுகிறாரு, எனக்கு இந்த கஷ்டத்தோடு விடுதலைமா, என் தேவை சந்திக்கப்படுமான்னு அந்த அம்மா அப்படி ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு விடுதலை. அதே மாதிரி அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. 14 வருஷம் கிட்டத்தட்ட நடக்க முடியாத ஒரு மனிதன், எவ்வளவு எழுந்தே நடக்கலை, அந்த மனிதன் ஏதாவது ஒரு கிடைக்குமா அந்த பவுலடிகளை நோக்கி பார்க்குறப்போ பவுலடிகள் கெட்டப் அன்பா எழுந்து நடந்த. இதுதான் புதுமைப்படுத்துகிற ஒரு காலம். இந்த காலத்தில் நம் ஆண்டவரோடு நெருங்கி தகப்பனே எனக்கு வாழ்வுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தில் எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனேன்னு அவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு ஏக்கத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த 2 நாட்கள் 6 வெள்ளி குற்றையோடு சேர்த்து 7 வெள்ளி, இந்த 6 வெள்ளியில் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டோடைய சில மணி நேரங்கள் காத்திருந்து ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்கிறானா, தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, உங்களுடைய கிருபை எனக்கு கிடைக்காதா, உங்களுடைய இணக்கம் எனக்கு கிடைக்காதான்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து இருக்கிறார். இன்னைக்கு விசாரிக்கிறவர் நம்மை சந்தித்து நம்முடைய தேவைகளை சந்திக்க விசாரிக்கும் ஆண்டவர்னு அவர் தலைப்பு சொன்னார். வேதமே விசாரிப்பதான்.
ஆண்டோடைய படைப்பு பார்க்குறார், எல்லாவற்றையும் படைக்கிறார். நல்லது நல்லதுங்கிறார், எல்லாம் நல்லா இருக்கு. யார் ஆண்டு கொள்வதுங்கிறார்? யார் ஆண்டு கொள்வதுன்னா மனிதனை உருவார். தமது சாயலால் தமது ரூபத்தின்படியே ஒரு மனிதனை தனி சொந்த சுவாசத்தினால் மனிதனை உருவாக்குறார். அவனுக்கு ஒரு சூட்டபிள் பெர்சன், ஒரு ஏற்று துணை வேண்டும் என்பதற்காக தனது சாயலில் ஒரு மனுஷன் உருவாக்கி கொடுக்கிறார். அவளுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்வை கொடுக்கிறார். என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓன் தோட்டம், ஓன் வீடு, ஓன் ஆடு, நீ என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆப்போசிட்டாக ஈரான், 3 பேரும் இந்த 2 நாடும் ஈரானோடு பல நாடுகள் சேர்ந்த நிலையில் ஒரு பெரிய வளைகுடா பகுதியில் இன்னைக்கு உலகத்திற்குள்ள அனைத்து கச்சா பொருள், எரிபொருள், ஸ்வீட்டு, இன்னைக்கு தேவையான உலகத்துக்கு தேவையான எரிபொருள், மோட்டார் ஓடுவது, கம்பெனிகள் ஓடுவது, வீட்டில் சமையல் ஆகிறதுக்குன்னா எல்லாம் கேஸு, எரிபொருள் எல்லாமே வளைகுடாவில் தான் வருது, அந்த பகுதியில் தான் வருது. இன்னைக்கு உலக நாடுகளில் சம்பித்து போச்சு, கேஸ் இல்லைங்கிறாங்க, விலைவாசி கூடி போச்சுங்கிறான், அந்த ரோட்டை அடைச்சிட்டாங்கிறான். அவங்க 2 பேருடைய சொந்த சேவத்திற்காக, 2 பேரும் சொந்த லாபத்திற்காக நான் சொன்னதை நீ கேட்கல. இவர் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, நீ சொல்லி நான் என்னடா கேட்குறேன், அறிவு எனக்கு நீ அறிவில்லையா? இவ்வளோதான், இதான் பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனை. நீ சொல்லி நான் கேட்கணுமா? நான் சொன்னால் நீ கேட்குறா. 2 பேருக்கும் கண்ட. இதில் யார் பாதிக்கப்படுறான்னா நடுத்தர மக்களும், அன்றாடம் கூலி வேலை செய்யும் ஏழை மக்களும், ஏழை நாடுகளும், அன்றாட உணவுக்காக கஷ்டத்தின் ஒரு சிலிண்டர் வாங்கி அந்த சிலிண்டர் முன்னிட்டு தான் அடுத்த சிலிண்டர் வாங்கின நிலைமையில் இருக்கிறாங்க. அவனுடைய நிலைமை தினம் 30 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டு ஓட்டணுங்கிற நிலைமை. இப்படிப்பட்ட அதிக கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு 2 பேருடைய பெருமை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பெருமையோடு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு பிரச்சனையே 2 பேருடைய பெருமை. 2 பேருமே நல்லவங்க, 2 பேருமே விட்டு கொடுக்குறவங்க. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வீட்டில் அந்த அம்மா 500 ரூபா கொடுத்து ஷாப்பிங் சென்டரில் போய், நேற்று ஒரு ஷாப்பிங் சென்டர் போயிருந்தேன். ஏ டு பி எல்லாமே இருக்குது. கறி இருக்குது, மீன் இருக்குது, பீஃப் இருக்குது, முட்டை இருக்குது, காய்கறி இருக்குது, பழம் இருக்குது. பழத்தில் வெரைட்டியாக இருக்குது. அந்த பேரிச்சை பழத்தில் ஒரு 2000 வெரைட்டி இருக்குது. பேரிச்சை பழத்தில் டேட்ஸில் ஒரு 2000 வெரைட்டி பேரிச்சை இருக்குது. டிசைனாக இருக்குது. அப்படி ஒரு ஷாப்பிங் தான். இதேமாரி மாலில் கொடுத்து வாங்க போனார். போன ஒரு நேரத்தில் வந்தார். ரொம்ப சோர்வாக வந்தார். நல்ல பொருள் இல்லை, எம்டி பை. என்னையா சோர்வாக வந்திருக்க, எம்டி பை என்னையா ஆச்சுன்னு அந்த அம்மா கேட்குது. நான் போகிற வழியில் கடையில் போய் எல்லாம் எடுத்துகிட்டு பில் போடுறதுக்கு பில்லையும் போட்டாச்சு, பேக்கும் பண்ணியாச்சு. காசை பார்த்தா காசு இல்லை, பை ஓட்ட பையாக இருக்குது, கீழே விழுந்துருச்சு. ஷாப்பிங் மாலில் கடன் தர மாட்டாங்க. மளிகை கடை கருத்து கொஞ்சம் சரியானாச்சு, நாளைக்கு கொண்டு வாங்க, நீங்கள் ரெகுலர் கஸ்டமர், நீங்கள் போயிட்டு நாளைக்கு கொண்டு வாங்க அப்படி சொல்லிடுவாரு. ஷாப்பிங் மாலில் சொல்ல மேடம், ஓனரில் எல்லாமே ஒர்க்கர்ஸு தோற்றுறோன்ட்டாங்க. அதனால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்தாங்க. அந்த அம்மாவும் அப்படியா, சரி பரவாயில்ல ஒழுங்காக பார்க்கலாம். 1 வாரம் கழிச்சு திரும்ப போனார். திரும்ப 1 மணி நாள் கழிச்சு ஒன்றுமே இல்லாமல் திரும்ப வந்தால் ஸ்டார்டியாக இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னைக்கு 1 நாளில் என்னாச்சு என்ன கேட்குறப்போ கடை மூடிட்டாங்களா என்னன்னு அந்த அம்மா கேட்குச்சு. அதோடு இல்லை, கடைக்கு போனேன், போகிற வழியில் ஒருத்தரை பார்த்தேன். வழியில் ஒருத்தரை பார்த்தோன்னே அவர் ஐயோவா சாமி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுனாரு. என் கூட ஸ்கூலில் படித்தான், எல்கேஜிலேருந்து +2 வரையும் படித்தான். அதுக்கப்புறம் ஜான்ஸ் காலேஜில் என் கூட படித்தான். அவன் பார்த்தான், உணவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன்னா அவனை பார்த்தோம். வச்சிருந்த படத்தை எடுத்து அவனை கொடுத்துட்டு நம்ம நாளைக்கு வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அதனால் அவனுக்கு கொடுத்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிறதால நம்ம ஒரு சந்தோஷத்தோடு வந்துட்டேன்னா. முதல் நாள் படத்தை தொலைச்சதால் வருத்தமாக இருந்தால், அடுத்த நாள் கொடுத்ததால் சந்தோஷம் இருந்தால், ஒருவேளை அடுத்தவரை நாம் விசாரித்து கொடுக்குறப்போ அதில் இருக்க மகிழ்ச்சி இருக்குது பாருங்க, அந்த மகிழ்ச்சி எதுலேயுமே இல்லைங்க. ஒருவேளை அதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு சர்வீஸ் உட்காந்துக்கிட்டு என்னை மாதிரி கிடைக்கிற நேரத்தில் ஒரு பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு, இது இல்லைங்க கிறிஸ்தவம், இது இல்லை மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி என்பது உனக்கு இருப்பதை பகிர்ந்து கொண்டு
இச்சிறியவருக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய்ன்னு ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 25. அதுதான் சொல்றாரு கண்ணதாசன், அழகா சொல்றாரு. கண்ணதாசன் பாடல்ல சொல்றாரு, சினிமா பாட்டு இல்லை, ஆறு மனமே யாரு, இந்த ஆண்டவன் கட்டளை யாரு, ஒன்றே சொல்வார் நன்றை செய்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. என்ன ஒன்றே என்ன நன்மை செஞ்சார்னா, ஐயா நான் பசியா இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனா இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், என்ன நீங்க பார்க்க வந்துறீங்களா? இதுல இருக்குதாங்க நிறைவு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கமே இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தார். எங்க மகிழ்ச்சி இருந்ததுன்னா, ஆதி கிறிஸ்துவ மக்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ, ரட்சிக்கப்பட்ட உடனே தனக்கு இருப்பதை எடுத்தாந்து மொத்தமா அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டாங்க. அவங்க இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு மாதிரி ஐயா டீச்சர் வேலை வேணும், வாத்தியார் வேலை வேணும், இந்த போஸ்டிங் வேணும், அரசாங்கத்துல டைசிஸ்ல பவர் வேணும், இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு நம்முடைய காணிக்கைக்கு கோர்ட்டு கேஸ்ல செலவு பண்றாங்க பாருங்க. இதுல இல்லைங்க மகிழ்ச்சி. நமக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதாக மகிழ்ச்சி. நாமும் நீங்கள் நானும் நமக்கு இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு குருவானுடைய மனைவி வேலை வேணும்னு எவ்வளோ போராடி வேலை வாங்கினாங்க. அவங்களுக்கு 75,000 ரூபா சம்பளம் ரிட்டையர்ட் ஆகிறப்பா, பென்ஷன் 30,000 ரூபா. இப்போ 32,000 ரூபா மாத்திரை, 30,000 ரூபா பென்ஷன். இதுதான் மகிழ்ச்சி. சண்டை போட்டு அதே நேரத்தில் அவங்க தங்கச்சி கவர்மெண்ட் வேலையே இல்லை, அந்த அம்மா மாத்திரை இல்லாமல் சந்தோஷமா இருக்கும். இந்த அம்மா 32,000 ரூபா வாங்கி 35,000 ரூபா மாத்திரைக்கு செலவு பண்ணுறதுக்கும் தங்கச்சி பென்ஷனே இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. எது சந்தோஷம்? மகிழ்ச்சி. எங்க இருக்கு மகிழ்ச்சி? எங்க இருக்கு சந்தோஷம்? இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ மக்களாக நீங்கள் நானும் கிறிஸ்துவமே அதாங்க. இது ஒரு மதம் அல்ல, மாற்றம். அதுதான் அப்போ நான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அதுதான் ஏசாயா 61, அதுதான் ஏசாயா 42, அதுதான் ஏசாயா 11, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 1:78. நம்ம என்ன மகிழ்ச்சினா, நமக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது. அந்த பகிர்ந்து கொடுப்பதுக்கு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அந்த மகிழ்ச்சி தான் அமைதியான தூக்கம், அந்த மகிழ்ச்சியாக நல்ல மரணம், அந்த மகிழ்ச்சியாக நித்திய வாழ்வு. ஒருவேளை நீங்கள் நானும் பிறருக்கு அப்படி குடிக்கிற மக்களாக காணப்படுகிறோமா? அந்த நமக்கு என்ன இருக்கோ ஒரு பந்தி விசாரிப்பு எல்லாரும் பக்கத்தை பார்க்குறாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அப்படி பார்க்குறாரு. 3 நாளாக சோறு இல்லை, என் கூட இருக்கிறாங்க, ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கிறாரு. பிலிப்பு சொல்கிறாரு, அது பிடிக்க முடியுங்கிறாரு. அவர் ஒரு சீசன், இயேசு கிறிஸ்துடைய ஒரு பிஏ, ஒரு சீசன். அன்றைய ஃபஸ்ட்டு சீசன் வர்றாரு. ஐயா ஒரே ஒரு பையன் 5 அப்பா 2 மீன் அவன் வீட்டிலேருந்து கொண்டு வந்தான், அதை பகிர்ந்தான், அதை வச்சிருக்கான். அவனுக்கு மத்தியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடு ஒரு வேளைக்கு தான். 5 அப்பா, 5 பீஸ் லேஸு, 2 ஃபிஷ்ஷு. இன்னைக்கு ஹோட்டலில் பெட்டுக்கு ஃப்ளைட்டை விட்டு இன்னொரு ஹோட்டலில் சாப்பிடலான்னு போனோம். அவங்க அந்த மதுரை ஹோட்டலில் பிரேமா, தூத்துக்குடி ஹோட்டலில் பிரேமா மிஸ் மீன் குழம்பு சாப்பாடு நல்லா இருக்குன்னாரு. ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு 3,000 ரூபா கேட்டார். அதில் ஒருத்தர் வெஜிடேரியன், ஏன்னா 2 காலத்துகளில் சாப்பிட்டா கொள்ளுக்கு போக முடியாது, சாப்பிடல. ஒருத்தர் ரசம், 3 வகை 4 வகை மீன் போடுறாரு. அப்போ 5 மீன் 2 மீன் எத்தனை ஒரு வேளை உணவு தான். அதுதான் சொன்னாங்க. ஆனால் ஏன் அவன் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டான். அவன் கொடுத்ததால 12,000 பேர் சாப்பிட்டானா, 5,000 பேர் 7,000 பேர் 12 கூட மீடியா. எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இதுதான் உபசரிப்பு. உபசரிப்பு என்பது நமக்கு இருப்பதை பிறருக்கு நீ பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் மனம் மாற்றம், இதுதான் புதிதாக்குதல், இதுதான் வசந்த காலம். வசந்த காலம் என்பது நாம் நமக்கு இருப்பது எப்படி பகிர்ந்து கொள்கிறோம். ஒருத்தர் கிறிஸ்துமஸ்க்கு சாப்பாடு போட்டார். ஒரு பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க. ஒருத்தர் ஜெர்மன், ஒருத்தர் அமெரிக்கா, ஒருத்தர் யூஎஸ்.
ஒருத்தர் யூஎஸ் நிறைய பணம் இருக்கிறாங்க அப்பா. அவர் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நிறைய தர்மம் பண்ணுறாரு, நிறைய தர்மம் பண்ணுறாரு. ஒரு பண்டிகை காலம் ஈஸ்ட் முடிவுல பிரியாணி செய்கிறார், போடுறார். அதில் மாலை நேரம், ஐயா குப்பை வந்திருக்கேன், ஐயா மாதம் வந்திருக்கேன், ஐயா கண்டை வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ கிளியாத ஒரு 10 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறது இல்லை. 10 ரூபா கொடு, இல்லைன்னு நீங்கள் பணத்தை முடிச்சிட்டோம். கிளிநீர் நோட்டு வாங்குறது எனக்கு அப்படி ஆகிட்டு. அப்படி வந்தான். அவர் சாப்பாடு போடுறதான்னாரு. சாமி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னா சாப்பாடு போட்டார். போடுறது கொடுத்தாரு. பெரிய பங்களா மாதிரி வீடு, சூப்பர் வீடு, பெரிய பங்களா. பிள்ளைங்களும் பானையில் இருக்காங்க, நல்ல ஐஃபை பங்களா. இந்த கேரளாக்காரங்க தான் அவங்க வீட்டுக்காக செலவு பண்ணுவாங்க, நம்ம ஊருக்காரங்க அதை பண்ண மாட்டாங்க. ரொம்ப இன்றைக்கி திருநெல்வேலியில் அப்படி பண்ணுறாங்க. சூப்பர் வீடு. பாப்பா சாப்பிட போனால் ஒரு ஏழையை கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு அவுட் ஹவுஸ் பின்பக்க வழியில் பின்னால் கூப்பிட்டு போகிறாரு. பின்னால் ஒரு ஷெட்டில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு உள்ள போய் சாப்பாடு எடுத்தாந்து கொடுக்குறாரு. ஃப்ரிட்ஜில் வச்சா பிரியாணி. மத்தியானம் செஞ்சது கெட்டு போகணும், ஃப்ரிட்ஜில் வச்சார். அதுக்கு தானே கெட்டு போகாமல் இருக்காங்க ஃப்ரிட்ஜு. ஏழைக்கு என்னைக்கு அந்த இரும்பு டப்பா வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி தர்மம் கெட்டு போச்சு. மிச்சத்தை என்னைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பித்தா நாங்கள் டேஸ்ட் போயிட்டு தர்மமும் கெட்டு போச்சு. ஏழையில் ஐயா வந்தேன் மாடம் இருக்கேன்னு சொல்கிறது சத்தமும் குறைஞ்சி போச்சு. மாலை நேரத்தில் பணம் வாங்குற நிலைமை போயிடுச்சு. கொண்டாந்து கொடுத்துட்டு ஏசு நல்லது சொல்லியிருந்தார். அந்த பிச்சைக்காரன் அந்த பணக்காரர் சொல்ல மாட்டேன்ட்டான். ஏன்னு கேட்டார். யோ, ஏசு நல்லவராக இருந்தால் நீ ஃப்ரெண்டு வழியில் மெயின் வழியில் மெயின் கேட்டில் கூட்டிகிட்டு போய் ஓன் டைனிங் டேபிளில் என்னை உட்கார வச்சு எனக்கு சோறு போட்டுக்கணும். நீ சாப்பிட்ற தட்டில் எனக்கு அந்த வெளி தட்டில் சோறு போட்டுக்கணும். அப்போ ஏசு நல்லது. நீ பின்னால் ஒரு தட்டை வச்சுட்டு பின்கைக்கு வழி என்னை கூட்டி போயிட்டு பின்னால் வேணுன்ற ஷெட்டில் என்னை உட்கார சோறு போட்டுட்டு ஏசு நல்லவர்னு சொன்னால் நான் எப்படா சொல்கிறது? ஏசு எப்படா நல்லவராக எனக்கு இருக்க முடியும்? உனக்கு நல்லவராக இருக்கிறாரு, எனக்கு நல்லவராக இல்லையே. ஏசு ஏற்றுத்தாங்க பார்க்கல. ஏசு காலத்தில் சர்ச்சை ஆரம்பிக்கலை. சிஎஸ்ஐ, சிஎல்ஐ, டிஎன்சி, மார்க்கோமா, பெண்டிகாஸ்ட் சர்ச்சு இவெல்லாம் ஆரம்பிக்கலை. எந்த சர்ச்சும் பிரிவினை இல்லை. அது எல்லாரும் என் மக்கள்னார், எல்லாம் என் சகோதரனார். கலிலேயா பணிக்கும் போனார், சமாரியாவுக்கும் போனார், யூதேயாவுக்கும் போனார், எருசலேமுக்கும் போனார். எருசலேம் உயர்ந்த ஜாதிக்காரன் சொன்னால் கலிலேயா என்பது பின்தங்கின மக்கள், அதாவது நம்ம சொல்கிற மாதிரி கிழக்க இருக்கவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அவர் ஏற்றத்தாழ்வு பார்க்கல. அவருடைய டீச்சிங், அவருடைய உதவி யாருக்கு வேணுமோ ஒரு சமாரிய பெண்ணுக்கு போய் நின்று சொன்னார் டீச்சிங். அந்த சமாரிய பெண் யாருன்னா ஒரு ஒதுக்கப்பட்ட பெண், ஒரு பாவியான பெண். அப்படி 5 கணவர்கள் உள்ளவரோட ரொம்ப மாத்திரவா நல்லவல்ல, அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அந்த அம்மாட்ட போய் ஒரு டீச்சிங் சொல்றார், ஒரு போதனை கொடுக்கிறார். அதுதான் ஜீசஸ். நீங்கள் நானும் எத்தனை பேருக்கு இப்படி டீச்சிங் இருக்கிற மக்களாக காணப்படுகிறோம்? எத்தனை பேரை இப்படி ஏற்றுக்கொள்கிற மக்களாக காணப்படுகிறோம்? இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த லெந்து காலத்தில் நாம் பிறரை உபசரிப்பது, பிறரை நேசிப்பது. ஒருவேளை வீட்டில் இருக்க மாமனார் அத்தைக்கோ தாயின் தகப்பனே நேசிக்க மாட்டான். 3 பெண் பிள்ளைகள், உனக்கு 1 மாதம், எனக்கு 1 மாதம், எனக்கு 1 மாதம். சொத்தை எழுதி வாங்குறது, சொத்தை எழுதி வாங்கினா அதுவும் இல்லை. 2 பேர் அண்ணன் தம்பி, அம்மாட்ட அவன்கிட்ட 1 மாதம், இவன்கிட்ட 1 மாதம். அண்ணன் தூரத்தை டெல்லியில் இருக்கார், தம்பி சென்னையில் இருக்கார். தம்பி சொல்கிறார் நான் ஊருக்கு போகிறேன், அம்மாவை நீ கூப்பிட்டுக்கோங்கிறார். டெல்லியில் இருக்க சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபரில் போகிறேன், மனைவி தனியாக இருக்கா, முடியாது சொல்லிக்கிட்டே இருக்கான். 1 மாதம் கூட கூப்பிடலை. இப்போ இவனும் திறக்க போகிறான். ஒருத்தர் வந்தார், ஒரு ஐடியா பண்ணார். இந்த அம்மா பொண்ணு 20 லட்சம் வருதுன்னார். உடனே ட்ரான்ஸ்ஃபர்லாம் மாறி போச்சு. இதுக்குன்னு அம்மாவை கூப்பிட்டான். இதுதான் உலகம், இது கிறிஸ்தவம் இல்லை.
இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட உபசரிக்கும் தாயின் தகப்பனையும் நான் உபசரிக்காமல் இருக்கிறேன்னா நாளைக்கு எனக்கு அந்த நிலைமை தானே இதை நினைக்காம ஒரு புதிதாக்கப்பட்ட மக்களாக ஒரு மாற்று கருத்துள்ள மக்களை கணக்கிற ஆண்டவர்களை நினைக்கிறார். அந்த ஆண்டவத்தை விட்டு கொடுப்போமா? மன்னிப்பதற்காக சிலுவை எடுக்கிறீங்களா? பரதேசி வாழ்வை கொடுப்பதற்காக சிலுவை எடுக்கிறீங்களா? இதோ ஒரு தாய் என்று ஏற்றுக்கொள்வதற்காக சிலுவை எடுக்கிறீங்க தகப்பனே. என் தேவனே ஏன் எனக்கு நோக்கி பார்ப்பதற்காக சிலுவையில் வந்தீங்க தகப்பனே. இதோ தாகமாக இருக்கிறேன், மக்கள் படும் அவசைக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை சொல்வதற்காக சிலுவையில் அந்த உயிருள்ள தகப்பனை புதிய வாழ்வை கொடுங்க, புதிய லைஃப் கொடுக்க ஆசைப்படுங்க. இயேசு ஜெபம் கேளுங்கள். அன்பின் தகப்பனே. ஆமென்.